வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கருங்கரடு பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். 80-90 காலகட்டங்களில் இந்த கோயிலில் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த படங்களை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து அத்தானி போகும் வழியாக சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெப்போலியன் சார், கஸ்தூரி மேம் சேர்ந்து நடித்த சின்னமணி படத்தில் வரக்கூடிய ஈஸ்வரி உனையே சங்கரி உமைய பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்கள். நம்ம கேப்டன் மற்றும் சோபனா மேம் சேர்ந்து நடித்த பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்தில் வரக்கூடிய நினைத்தது யாரோ பாடல் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த கோயிலில் 2 பக்கமும் படிக்கட்டு இருக்குங்க. இந்த பாடலின் இன்னொரு காட்சியில் இந்த படிக்கட்டு மேலே நடந்து வர மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. நம்ம கேப்டன் நடித்த இன்னொரு படம் தாங்க எங்க முதலாளி. அந்த படத்தில் ராஜா அவர்களும் விசித்ரா அவர்களும் இந்த படிக்கட்டில் தாங்க நடந்து வருவாங்க. படிக்கட்டில் நடந்து வந்த அவங்க இந்த மரத்துக்கிட்ட நின்று பேசுகிற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. நம்ம கேப்டன் நடித்த இன்னொரு படம் தாங்க உழவன் மகன். அந்த படத்தில் பொன்னல் ஏரி கரையோரம்னு ஒரு பாட்டு வருங்க. அதில் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நம்ம கேப்டன் நடித்த இன்னொரு படமான கோயில் காலையில் வண்ண சிந்து வந்து விளையாடன்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நம்ம கேப்டன் மற்றும் குஷ்பு மேம், சோபா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த எங்கிட்ட மோதாதே படத்தில் குஷ்பு மேம் லவ் ப்ரொபோசல் பண்ணுற சீன்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. என்ன வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கா? இந்த படத்திலேயே வரக்கூடிய ஏ மாமா உன்னத்தாம் பாடல் இந்த படிக்கட்டில் தாங்க எடுத்துருக்குறாங்க. சத்யராஜ் சார், அவருடைய மகன் சிபிராஜ் அவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த படம் தாங்க வெற்றிவேல் சக்திவேல். அந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி இங்கே எடுத்துருக்குறாங்க பாருங்க. இதே சத்யராஜ் சார், சோபா மேம், சீதா மேம் இவங்கெல்லாம் நடித்த படம் தாங்க மல்லுவேட்டி மேனர். இந்த படத்தில் ஒன்றை பார்த்த நேரத்தில் உலகம் மறந்து போனது என்ற ஒரு பாட்டுங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. இதே சத்யராஜ் சார் நடித்த அழகர் சாமி படத்தில் ஈரேழு மாதம் ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டிலையும் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க. இதே சத்யராஜ் சார் நடித்த இன்னொரு படம் தாங்க இங்கிலீஷ்காரன். அந்த படத்தில் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே இங்கே தாங்க இருக்கும். பாண்டியன் சார், ரஞ்சினி மேம், பாண்டியராஜன் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க ஆயுசு 100. இந்த படத்தில் இந்த கோயிலை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியுங்க. நம்ம நாட்டாமை சரத்குமார் நடித்த படம் தாங்க கம்பீரம். அந்த படத்தில் ஒரு சின்ன வெண்ணிலா போலே பாடலில் ஒரு சில காட்சிகள் இந்த படிக்கட்டில் எடுத்திருப்பாங்க. இளைய திலகம் பிரபு சார் மற்றும் குஷ்பு மேம் சேர்ந்து நடித்த படம் தாங்க பாண்டித்துறை. இந்த படத்தில் வரக்கூடிய நீ என்ன மறந்த பொழுதும் பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. பாக்கியராஜ் சார், ஐஸ்வர்யா மேம் நடித்த ராசுகுட்டி படத்தில் வரக்கூடிய அடி நாம் பிடிச்ச கிளிய பாடல் ஒரு போர்ஷனே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. செல்வா, கஸ்தூரி, வினோதினி இவர்கள்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க ஆத்தாவன் கோவிலிலே. அந்த படத்தில் வரக்கூடிய ஒத்தையடி பாதையிலே பாடல் முழுவதுமே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. ஒத்தையடி பாதையில சுத்தி வரும் பூங்குயில். நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்த தங்கத்தின் தங்கம் படத்தில் வரக்கூடிய முத்து முத்து நான் கண்ட முத்து பாடல் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் நடித்த சின்ன தம்பி படத்தில் அவருக்கு குஷ்பு வீட்டில் வேலை கிடைக்குங்க. அப்போ அவங்க சாமி கும்பிட வரக்கூடிய காட்சிகள் இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்குறாங்க. ஐயா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு ஐயா. அந்த பெரிய வீட்டு பையனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் எப்படி சித்திர. நம்ம நாட்டாமை சரத்குமார், வினித் சார், குஷ்பு மேம், ஈஸ்வரி ராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சிம்மராசி. இந்த படத்தில் அப்பா மகன் உறவு பிரிக்கிறதுக்கான பஞ்சாயத்து இந்த கோயிலில் தாங்க நடக்கும். இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் வினித் அவர்களும் ஆனந்த்ராஜ் அவர்களும் இந்த படிக்கட்டில் தாங்க நடந்து வருவாங்க.
அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.